எசேக்கியேல் 3:17 உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தா சொல்கிறார், உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன். ஒரு வாட்ச்மேனா ஆண்டவர் நம்ம எல்லாரையுமே இந்த நாள்ல வைத்துக்கிறார். ஒன்று நம்மளை நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு வாட்ச்மேனா வைக்கிறார், இல்லை அப்படின்னா நம்ம சபைக்கு நம்மளை ஒரு வாட்ச்மேனா வைக்கிறார், இல்லை அப்படின்னா முழு தேசத்துக்கு அந்தந்த பட்டணங்களுக்கு நம்ம எங்கெங்க வாசம் பண்றோமோ அந்தந்த பட்டணங்களுக்கு ஆண்டவர் நம்மளை எல்லாரையுமே அன்றைக்கு எசேக்கியேலுக்கு சொன்ன வார்த்தை தான் இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவனுடைய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குமே ஆண்டவர் நம்மளை ஒரு காவலாளனாக தான் வைக்கிறார். இதை குறிச்சு எவ்வளவோ தீர்க்கதரிசிகள் வேதத்துல இருந்தாலும் ஆபகுக் தீர்க்கதரிசி ரொம்ப அழகா ஒரு வசனம் எழுதியிருக்காரு, நம்ம அதை படிக்கலாம். அதெல்லாம் அதாவது காவலாளர் அப்படின்ற ஒரு போஸ்ட்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ற பத்தி எழுதியிருக்கிறாரு. ஆபகுக் 2:1 நம்ம படிக்கிறோம். நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் என்ன சொல்லுவார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றேன். இந்த இடத்துல ஆபகுக் தீர்க்கதரிசி 2 விஷயத்தை பத்தி பேசுகிறார். என்ன பேசுறாருன்னா, அவர் என்ன சொல்லுவார் என்றும், முதலாவது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு என்னுடைய காதுகளை நான் ரெடியா வச்சிருக்கிறேன். அதுக்கடுத்து நான் என்ன சொல்ல போறேன் என்றும் நான் கவனித்து நான் பார்ப்பேன். அதுக்கடுத்து நான் பார்க்கறதுக்கு என்னுடைய கண்களையும் நான் ரெடியா வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு காவலாளன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல வாட்ச் டவர் அப்படின்ற மாதிரி ஒரு பெருசா ஒரு கோபுரம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெருசா இருக்கும். அந்த இடத்துல ஒரு மனுஷனை நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. நிப்பாட்டி வச்சு அவர் தூரத்துல எங்க இருந்து சத்துருக்கள் வர்றாங்க அப்படின்றத அவர் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாரு. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, தூரத்துல சத்ரு வரும்போது ஒரு எக்காலத்தை எடுத்து அவங்க ஊதுவாங்க. அதாவது சத்ரு பக்கத்துல வந்துட்டான் அப்படின்ற மாதிரி எக்காலம் ஊதுவாங்க. அதே மாதிரி அவருக்கும் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுப்பாங்க. இந்த 2யுமே அவர் கரெக்டா அவர் கொண்டு போகணும். அதுதான் அந்த ஒரு வாட்ச்மேனுடைய ஒரு முக்கியமான பணி. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து அதான் சொல்றாரு, ஒரு ஆவிக்குரிய காதுகள் இல்லாம ஆவிக்குரிய கண்கள் இல்லாம நம்மளால இந்த காவலாளி போஸ்ட் கரெக்டா மெயின்டைன் பண்ண முடியாது. இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சில பேர் ஆண்டவருடைய சத்தத்தை நல்லா கேட்பாங்க. ஆனா இந்த சத்தம் எந்த ஒரு காரியத்துக்காக ஆண்டவர் சொன்னாரு அப்படின்றது தெரியாது. கரெக்டா அவங்களுக்கு சொல்ல தெரியாது. ஏன் அப்படின்னா, ஆவிக்குரிய காதுகள் அவங்களுக்கு நல்லா ஷார்ப்பா இருக்கும். ஆனா ஆவிக்குரிய கண்கள்ல அந்த அளவுக்கு அவங்க பார்க்க மாட்டாங்க. அந்த டைமென்ஷன் அவங்க கரெக்டா அதை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. இதை குறிச்சுதான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். இன்னும் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா, எல்லாம் நிறைய தரிசனங்கள், சொப்பனங்கள், அந்த விஷன் எல்லாமே கரெக்டா பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன நடக்க போகுது, ஆண்டவர் என்ன செய்ய போறாரு, எல்லாமே ஓரளவுக்கு தெரியும். ஆனா ஆவிக்குரிய காதுகள் அவங்களுக்கு ஷார்ப்பா இருக்காது. ஷார்ப்பா இல்லாததுனால முக்கியமான ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் ஆண்டவர் கொடுக்கும்போது அதை செய்ய தவறிடுவாங்க. செய்ய தவறி கொஞ்ச நாள் கழிச்சுதான் அவங்களுக்கு ரியலைஸ் ஆகும், ஓ ஆண்டவர் நமக்கு இதை காமிச்சாரே, காமிச்சும் நம்ம கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்பரா நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்காதனால நம்ம இதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி நிறைய நேரங்கள் கவலைப்படுறது உண்டு. இது நம்ம டே டு டே லைஃப்ல முக்கியமா ஆவிக்குரிய விசுவாசிகளுடைய மத்தியில நம்ம இதை பாக்குறோம். அதனால்தான் இன்றைக்கு ஆண்டவர் இந்த காவலாளனை பத்தி பேசுவதற்காக ஆண்டவர் என்னுடைய மனசுல ஒரு ஏவுதல் கொடுத்தார். இன்னும் நம்ம பார்க்கலாம், யோவான் 10:3 இருக்கு. இந்த காவலாளன் அப்படின்ற அந்த வாட்ச்மேன் அப்படின்ற வார்த்தைக்கு இன்னொரு பெயரும் பைபிள்ல இருக்கு. என்ன அப்படின்னா, வாசலை காக்கிறவன், கேட் கீப்பர். ஆண்டவர் நம்ம எல்லாரையுமே ஒரு வாசலை காக்கிற ஒரு கேட் கீப்பராக நம்மளை நியமிச்சிருக்கிறார். ஒண்ணு இந்த வாசலை நீங்க உங்க வீட்டுடைய வாசலை, அதாவது நம்ம இந்த இடத்துல பாக்குறது ஆவிக்குரிய வாசலை நம்ம பார்க்க போறோம். ஒரு சத்துரு உள்ள வர்றது அந்த கேட் கீப்பருக்கு தெரியாம உள்ள வர முடியாது. நம்ம ஆண்டவருடைய பிரசன்ஸ் உள்ள வர்றதும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஒரு சத்ருவுடைய பிரசன்ஸ் வீட்டுக்குள்ள வருதா அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். எல்லா ஆக்டிவிட்டிஸையும், ஒரு வீட்டுக்குள்ள யார் வராங்க, யார் வெளியே போறாங்க, அந்த வீட்டை சுத்தி என்ன நடக்குது, இல்ல அப்படின்னா அந்த சபைக்குள்ள என்ன நடக்குது, அந்த சபைக்குள்ள யார் வர்றாங்க போறாங்க, நான் சொல்ற எல்லாமே ஸ்பிரிச்சுவல்ல தான் நீங்க பார்க்கணும், எதையுமே பிசிக்கலா பார்க்க கூடாது. ஒரு சபைக்குள்ள ஒரு பிரச்சனை வரப்போகுது, ஒரு சபைக்குள்ள ஒரு அந்தகார கிரியைகள் வரப்போகுதுன்னா இந்த கேட் கீப்பர், இந்த வாட்ச்மேனுக்கு தெரியாம அந்த இடத்துல எதுவுமே நடக்காது. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். யோவான் 10:3 இருக்கு. வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். அதாவது அதுக்கு முந்தின வசனம் 2 இருக்கு, ஆடுகளின் மேய்ப்பன்.
மேய்ப்பருக்கு வந்து அந்த வாசலை காக்கிறவர் வந்து திறக்கிறாராம். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது அப்படின்னு இருக்கு. அப்ப முதலாவது பாத்தீங்க அப்படின்னா, ஒரு வாசலை காக்கிற மனுஷனுக்கு நம்மளை பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, நமக்கு வந்து மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு திறன் இருக்கணும், ஆவிக்குரிய காதுகள் நமக்கு இருக்கணும். அதுலயே ஃபர்ஸ்ட் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா இருக்கும், மேய்ப்பனை அல்லாத மனிதர்கள், அதாவது கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறவர்கள் வேறு வழியா ஏறுகிறார்கள் அப்படின்னு இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதான் ஜென்ரலா. ஒரு திருடன் நம்ம வீட்டுக்குள்ள வர்றாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா வாசல் வழியா தான் வரணும்னு அவசியம் கிடையாது. நிறைய நேரம் பாத்தீங்கன்னா அவங்க வேறு வழியா தான் வருவாங்க. அப்ப அந்த வேறு வழியா வர்றத பாக்குறதுக்கு நமக்கு ஆவிக்குரிய கண்கள் தேவை. ஆவிக்குரிய காதுகள் அண்ட் ஆவிக்குரிய கண்கள், இந்த ரெண்டுமே எந்த ஒரு மனுஷன்ட்ட கரெக்டா இயங்குதோ அந்த ஒரு மனுஷன் தான் காவலாளியா, ஆண்டவருடைய ராஜ்யத்துல நம்ம ஒரு காவலாளியா இருக்க முடியும். நம்முடைய சபைக்குனாலும் சரி, நம்ம குடும்பத்துக்குனாலும் சரி, நம்ம இருக்க பகுதிக்குனாலும் சரி, நம்ம ஒரு காவலாளியா வந்து இருக்க முடியும். அதனால ஆண்டவர் இன்றைக்கு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நம்மளுடைய ஆவிக்குரிய காதுகள், கண்கள் இந்த ரெண்டையுமே ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணி நம்ம கொண்டு போகணும். இதை பத்தி தான் ஆண்டவர் சொல்ல போறாரு. நம்ம வந்து பைபிள்ல 2 வகையா நம்ம பார்ப்போம். ஒரு சில பேரை வந்து தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேரை ஞான திருஷ்டிக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ராஃபட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க ப்ராஃபட்டிக் டைமென்ஷன்ல இருப்பாங்க. தீர்க்கதரிசி அப்படின்றவங்க. ஞான திருஷ்டிக்காரன் அவங்கள சியர் டைமென்ஷன் சொல்லுவாங்க. அவங்கள பார்க்கிற மண்டலத்துல இது பண்ணுவாங்க. இந்த 2 பேருக்கும் உள்ள சின்ன ஒரு டிஃபரன்ஸ் தான். 2 பேருமே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறவங்க தான், ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவங்க தான். இவங்க 2 பேருக்கும் உள்ள ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, தீர்க்கதரிசி அப்படின்றவங்க கேட்கறதுல வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. ஆண்டவரோட அவங்ககிட்ட பேசுறத வந்து டக்குன்னு வந்து அவங்க கேட்டுக்குவாங்க. அந்த விஷன்ஸ் பாக்குறதுல கொஞ்சம் பின்னாடி இருப்பாங்க. அதனால அவங்க வந்து அவங்கள தீர்க்கதரிசி அப்படின்றத தான் அடையாளப்படுத்துவாங்க. ஞான திருஷ்டிக்காரன் அப்படின்னு பைபிள்ல நம்ம எங்கெல்லாம் பாக்குறோமோ அவங்க வந்து பாக்குறதுல அந்த ஆவிக்குரிய கண்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப சிறப்பா செயல்படும். அதாவது காதுகளை விட, ஆவிக்குரிய காதுகளை விட அவங்களுக்கு வந்து ஆவிக்குரிய கண்கள் வந்து ரொம்ப சிறப்பா செயல்படும். இவங்களதான் வந்து ஞான திருஷ்டிக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 மண்டலமே வேற. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற மண்டலமும் சரி, தரிசன மண்டலமும் சரி, 2மே வேற வேற. சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கு. எதனால வந்து நம்ம இன்றைக்கு வந்து ஒரு காவலாளனா இருந்து கொண்டு 2யுமே நம்ம பேலன்ஸ் பண்ணி போகணும் அப்படின்றத நம்ம இந்த செய்தியுடைய முடிவுல நம்ம வந்து பார்ப்போம். முதலாவது இந்த ஞான திருஷ்டிக்காரன் அப்படின்றத பத்தி நம்ம ஆதியாகமம் 44:5 நம்ம பார்த்தோம்னா இருக்கும். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தான். யோசேப்பு வந்து வேணும்னே வந்து அவருடைய சகோதரருடைய அந்த பையில வந்து எல்லா இதெல்லாம் வச்சு திருப்பி வந்து பிடிப்பாங்கல்ல. பிடிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஆதியாகமம் 44:5 இருக்கு. அது என் எஜமான் பானம் பண்ணுகிற பாத்திரம் அல்லவா, அது போன வகை ஞான திருஷ்டியால் அவருக்கு தெரியாதா, நீங்கள் செய்தது தகாத காரியம் என்று அவர்களோடே சொல் என்றான். அதாவது அவங்கள பயமுறுத்துறதுக்காக சொல்லுவாங்க. அது வந்து ஞான திருஷ்டியால் வந்து என்னுடைய எஜமானுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க ஞான கண் இருக்கு, ஞான கண் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து நிறைய பிசாசுண்டிய மனிதர்களும் கூட இந்த இடத்துல தேர்ட் ஐ அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு வந்து தேர்ட் ஐ எல்லாம் கிடையாது. ஆண்டவர் வந்து ஆவிக்குரிய கண்களை வச்சு நமக்கு வந்து காண்பிப்பார். அதுதான் நம்மளுடைய இது. இந்த இடத்துல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். அந்த காலத்துல வந்து ஏதோ ஒரு விஷயம் தொலைஞ்சு போச்சு. அவங்களுடைய வாழ்க்கையில இருந்த ஏதோ ஒரு ஆசீர்வாதங்கள், ஏதோ ஒரு விஷயம் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா உடனே யார்கிட்ட அப்ரோச் பண்ணுவாங்கன்னா, அந்த ஞான திருஷ்டிக்காரன் அவங்கள்ட்ட தான் போய் அப்ரோச் பண்ணுவாங்க. நம்ம இதை இன்னொரு இடத்துல நம்ம இன்னும் இதை விட இன்னும் நல்லா பார்க்கலாம். எதுல அப்படின்னா 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்துல நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா இருக்கும். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்துல இந்த இடத்துல 3ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா தெரியும், சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமற் போயிட்டு. நம்ம ராஜாவாகிய சவுல் வந்து ராஜாவாகிறதுக்கு முன்னாடி இது நடந்த சம்பவம். அப்ப அவங்க அப்பாவுடைய கழுதைகள் வந்து காணாம போயிரும். அப்ப வந்து அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா 8ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா இருக்கும், இப்ப அப்படியே தேடிட்டே இருப்பாங்க, கிடைக்கவே கிடைக்காது. அப்பதான் அந்த சவுலுடைய அவங்க அப்பாவுடைய வேலைக்காரன் வந்து சவுலுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுவாரு. 8ஆம் வசனத்துல பாருங்க, அந்த வேலைக்காரன் பின்னும் சவுலை பார்த்து, இதோ என் கையில் இன்னும் 1/4 சேக்கல் வெள்ளி இருக்கிறது, தேவனுடைய மனுஷன் நமக்கு நம்முடைய வழியை அறிவிக்கும்படிக்கு அதை அவருக்கு கொடுப்பேன் என்றான். அதாவது நம்ம வந்து 9ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா இருக்கும், முற்காலத்தில் இஸ்ரவேலில் யாதொருவர் தேவனிடத்தில் விசாரிக்க போனால் ஞான திருஷ்டிக்காரன் இடத்துக்கு போவோம் வாருங்கள் என்பார்கள். இதே மாதிரியேதான் அங்க சாமுவேல் வந்ததும் வந்து அந்த வார்த்தை சொல்லிதான் சவுல் கேட்பாரு. 18ஆம் வசனம் பாத்தீங்கன்னா இருக்கும், சவுல் நடுவாசல்லே சாமுவேல் இடத்தில் வந்து, ஞான திருஷ்டிக்காரன் வீடு எங்கே சொல்லும் என்று கேட்டான். சாமுவேல் சவுலுக்கு பிரதியுத்தரமாக, ஞான திருஷ்டிக்காரன் நான் தான்.
இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும், என்ன ஏதாவது ஒரு விஷயம் அவங்க லைஃப்ல வந்து காணாம போச்சு அப்படின்னா உடனே அந்த காலத்துல ஞான திருஷ்டிக்காரன்ட்டு போவோம் வாங்க. அவங்க வந்து அந்த ஞான ஞான திருஷ்டினால வந்து நமக்கு பார்த்து சொல்லுவாங்க. அதாவது ஆண்டவர்ட்ட வந்து டக்குன்னு தரிசனத்தை பார்த்து நம்மளுடைய காரியங்களை குறித்து நமக்கு வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதான் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். நம்மளுடைய லைஃப்ல நம்ம குடும்பத்துல ஏதோ ஒரு ஆசீர்வாத குறைவு ஏற்பட்டுச்சுன்னு வைங்களேன், நமக்கு அது எங்க வந்து அந்த ஆசீர்வாத குறைவு ஏற்பட்டுச்சு, எதனால ஏற்பட்டுச்சு, எந்த சத்ரு அதை எடுத்தது, இல்ல நம்மளுடைய ஏதோ ஒரு மிஸ்டேக்னால நடந்துச்சா அப்படின்றத நமக்கு அறியறதுக்கு நமக்கு ஆவிக்குரிய கண்கள் வந்து ரொம்ப அவசியமா இருக்கிறது. இதுதான் நம்ம இன்னைக்கு பாக்குறோம். நம்ம யோவான் 10ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்த மாதிரி வாசலை காக்கறதுக்காக நம்ம வந்து கேட் கீப்பரா நம்ம நிக்கிறோம். கேட் கீப்பரா இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு அநேகர் வந்து ஸ்திரீகள் வந்து நிறைய பேர் இன்னைக்கு ஆவிக்குரிய பெண்கள் எழும்பிட்டாங்க. என் குடும்பத்துக்காக நான் ஜெபிக்க போறேன். பெண்கள் மட்டும் இல்ல, சகோதரர்களும் நிறைய பேர் எழும்பியிருக்காங்க. இருந்தாலுமே ஒரு சில மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணும்போது நம்மளால வந்து கரெக்டா கண்டுபிடிக்க முடியல. நம்ம வந்து ஒரு காவலாளனா சரியா இயங்க முடியல. நம்மளுடைய ஆவிக்குரிய கண்களும் ஆவிக்குரிய காதுகளும் இன்னும் வந்து ஒரு படி ஷார்ப் ஆகணும். அதுதான் இன்றைக்கு ஆவியானவர் நம்மளோட உணர்த்துகிறார். அப்ப நம்மளுடைய வீட்டு காரியங்கள்லயோ நம்முடைய சபையிலயோ ஏதோ ஒரு குறைவு வருதுன்னு வைங்களேன், ஒரு சமாதான கேடு வரலாம், இல்ல ஒரு கடன்பார பிரச்சனைகள் வரலாம், இல்லைன்னா இந்த இந்த இடத்துல மாதிரி நம்முடைய சந்தோஷம் துளைந்து போகலாம். எப்படி சவுளுடைய தகப்பனுடைய கழுதைகள் துளைஞ்சு போச்சோ அந்த மாதிரி நம்முடைய சந்தோஷங்கள் வந்து தொலைந்து போகலாம். இந்த தொலைஞ்சு போச்சு அப்படின்னா அந்த காலத்துல ஞான திருஷ்டிக்காரன்ட்ட போற மாதிரி இன்றைக்கு நம்ம வீட்டுக்காக நம்ம தான் வந்து பார்க்கணும். ஆண்டவரே எனக்கு தரிசனத்தை காண்பீங்க, என்னுடைய வாழ்க்கையில நான் இது மிஸ் பண்றேன், இது வந்து என்னுடைய வாழ்க்கையில தொலைந்தது போல இருக்கு, இந்த இடத்துல என்ன சம்பவம் நடந்துச்சு எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமா ஆண்டவர் ஆவிக்குரிய கண்களை திறந்து அதை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். இன்னொன்னு ஒண்ணு என்னன்னா, அந்த காலத்துல ஏதோ ஒண்ணு விசாரிக்கணும். ராஜாக்கள் வந்து இப்ப யுத்தத்துக்கு போலாமா வேண்டாமா, இது கரெக்டான டைமா, நம்ம போனா ஜெயிப்போமா அப்படின்னு அவங்களுக்கு டவுட் வருதுன்னு வைங்களேன், உடனே என்ன வசனம் சொல்லுது, நிறைய இடத்துல வசனம் இருக்கு, அதை விசாரிக்கும்படி தீர்க்கதரிசியிடம் போவோம் வாருங்கள் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நம்மளுடைய குடும்பத்துல நம்ம ஒரு காவலாளனா ஆண்டவர் வந்து நம்மளை நியமிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நேரத்துல இதை நம்ம செய்யலாமா, இந்த ஸ்டெப்பை நான் எடுக்கலாமா, இந்த யுத்தத்துக்கு நான் போலாமா, இதை நான் செஞ்சேன் அப்படின்னா எனக்கு இது வாய்க்குமா. நீங்க வந்து நிறைய இடத்துல பார்க்கலாம். நீங்க பழைய ஏற்பாடு முழுவதும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அநேக இடத்துல தெரியும். எல்லா ராஜாக்களும் ஓரளவுக்கு ஆவிக்குரிய மனிதர்களா இருக்கிற எல்லா ராஜாக்களுமே ஆவிக்குரியவர்களா இல்லாட்டினா கூட நிறைய நேரம் வந்து தீர்க்கதரிசிட்ட கேட்காம எனக்கு தெரிஞ்சு 90% ராஜாக்கள் வந்து தீர்க்கதரிசியிடம் கேட்காம யுத்தத்துக்கு போகவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், ஆண்டவர் வந்து ஒரு தீர்க்கதரிசிட்ட பேசினார் அப்படின்னா நிச்சயமா அந்த யுத்தத்துல நான் ஜெயிப்பேன் அப்படின்றது மட்டும் நல்லா தெரியும். அப்ப இன்றைக்கு நம்மளுடைய வீடுலயோ நம்மளுடைய சபையிலயோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம இதை செய்யலாமா, அடுத்த ஸ்டெப்பை நம்ம எடுத்தா நமக்கு வாய்க்குமா அப்படின்னு வந்து எல்லாரும் திகைக்கும் போது நமக்கு ஒரு காவலாளனாக நமக்கு ஆவிக்குரிய காதுகள் திறந்திருந்தா மட்டும்தான் அந்த இதை நம்ம வந்து கேட்டு விசாரிச்சு நம்ம சொல்ல முடியும். அதனால இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றது என்னன்னா, ஒரு காவலாளனாக நான் நியமிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு நீங்க விசுவாசிச்சீங்க அப்படின்னா ஞான திருஷ்டிக்காரனாகவும் நம்ம இருக்கணும், தீர்க்கதரிசியாகவும் இருக்கணும். இந்த 2 மண்டலத்திலையும் நம்ம வந்து கரெக்டா இயங்கினா மட்டும்தான் இந்த போஸ்ட்டை வந்து நம்ம சரிவர நம்ம செய்ய முடியும். நம்ம இன்னும் 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல நம்ம எடுத்துக்கலாம். அதாவது அந்த இடத்துல டிஃபரன்ஷியேட் பண்ணி வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு ஞான திருஷ்டிக்காரனும் இருக்கிறாங்க, நம்ம இதுல தீர்க்கதரிசியும் இருக்காங்க அப்படின்றத வந்து டிஃபரன்ஷியேட் பண்றவன் கடைசி வசனம் 1 நாளாகமத்துல கடைசி வசனம் நீங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இருக்கும், ஞான திருஷ்டிக்காரனாகிய சாமுவேலின் பிரபந்தத்திலும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானின் பிரபந்தத்திலும் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத்தின் பிரபந்தத்திலும் எழுதியிருக்கிறது. இந்த இடத்துல பாருங்களேன், 2 பேரை வந்து ஞான திருஷ்டிக்காரன் சொல்றாங்க, ஒருத்தரை வந்து நாத்தான் தீர்க்கதரிசியை மட்டும் தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க. சாம்பேலு கூட ஞான திருஷ்டிக்காரன் தான் இந்த இடத்துல சொல்றாங்க. அதாவது என்ன குறிக்கிறாங்க, யாருன்னா ஞான திருஷ்டிக்காரன் வந்து ஆவிக்குரிய கண்களை முன்னாடி வைப்பாங்க, தீர்க்கதரிசி வந்து ஆவிக்குரிய காதுகளை முன்னாடி வைப்பாங்க. இந்த நாள்ல நம்ம ஒரு காவலாளனா நம்ம ரெண்டுலயுமே நல்லா எக்ஸ்பர்ட்டா நம்ம இருக்கணும் அப்படின்றத பத்தி தான் ஆண்டவர் வந்து சொல்ல வர்றாரு. இந்த இடத்துல இன்னொரு வசனம் நம்ம வாசிக்கலாம். இன்னும் ஞான திருஷ்டி அப்படின்னா என்ன அப்படின்றது எனக்கு சரியா புரியல அப்படின்னு சொல்றவங்க அப்போஸ்தலர் 10:10ஆம் அதிகாரம் நீங்க எடுத்துக்கோங்க. அதுல வந்து நல்லா அந்த வசனம் இருக்கும். பேதுரு வந்து பிரசங்கம் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்காக போறாரு. அப்ப வந்து அங்க வந்து
அவருக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா சமைச்சிட்டு இருக்காங்க. சமைக்கிற நேரம் இவர் வந்து மேல வந்து போய் பிரேயர் பண்றதுக்காக போறாரு. 10ஆம் வசனத்துல இருக்கு. அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாய் இருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து 9ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அவர் ஃபர்ஸ்ட் பிரேயர் பண்றாரு. பிரேயர் பண்ணதுமே அவருக்கு பசியாயுது. பசியானதுமே அவர் டக்குன்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம அப்படியே ஒரு டக்குன்னு ஒரு சின்ன ஒரு ஸ்லீப்ல நம்ம வந்து போயிருவோம். போகும்போது ஒரு தரிசனத்தை வந்து அவர் பார்க்கிறார். இதுதான் நான் அந்த ஞான திருஷ்டி அடைந்து அந்த விஷனை வந்து அவர் பார்க்கிறாரு. அந்த விஷனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய சத்தத்தையும் கேட்கிறாரு. 13ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அவருடைய சத்தத்தையும் கேட்கிறாரு. இந்த இடத்துல ஆவிக்குரிய கண்களும் அவருக்கு இயங்குது, ஆவிக்குரிய காதுகளும் அவருக்கு இயங்குது. அப்போஸ்தலர் பேதுருக்கு. ஆனா முதலாவது பாத்தீங்கன்னா அவர் தரிசனத்தை வந்து பார்க்கிறார். இதே மாதிரிதான் வந்து நீங்க பவுலுக்கு நீங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இருக்கும். பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். அவர் என்னை நோக்கி முதலாவது அவரை தரிசிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய வந்து சத்தத்தையும் கேட்கிறாரு. இதே மாதிரிதான் நீங்க வந்து நிறைய அப்போஸ்தலர்கள் நீங்க பாத்தீங்கன்னா 2லயுமே அவங்க வந்து பயங்கரமா இருப்பாங்க. அவங்க ஆவிக்குரிய காதுகளும் ஷார்ப்பா வச்சிருப்பாங்க. ஆவிக்குரிய கண்களுமே அவங்க வந்து ரொம்ப ஷார்ப்பா வச்சிருப்பாங்க. இந்த நாள்ல நம்ம அதை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஏதோ ஒண்ணு நம்ம ஸ்லைட்டா மிஸ் பண்ணிட்டா கூட அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்து வரும். அது நம்ம என்ன பிரச்சனை அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஏன் நம்ம வந்து 2யுமே நம்ம ஷார்ப்பா வச்சிருக்கணும் அப்படின்னு எலிசா தீர்க்கதரிசி பத்தி எல்லாருக்குமே தெரியும். எலிசா தீர்க்கதரிசி வந்து உண்மையா சொல்லப்போனா ரொம்ப பவர்ஃபுல்லான தீர்க்கதரிசி. அவர் வந்து எப்படி சொல்றது, அவர் வந்து எதிரிகளே வந்து அவரை பத்தி கணிச்சு வச்சிருப்பாங்க. ஒரு முறை ராஜா, எதிரி நாட்டு ராஜா வந்து சொல்லுவாரு, நம்ம கிட்ட யாருப்பா உளவாளியா இருக்கிறது, நம்ம என்ன பண்ணாலும் இந்த இஸ்ரவேல் நாட்டு ராஜா வந்து கரெக்டா அதை கண்டுபிடிச்சு அவர் தன்னை பாதுகாத்துக்கிறாரே அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப சொல்லும் போது அவருடைய ஊழியக்காரர் ஒருத்தர் சொல்லுவாரு, ராஜா அப்படி நீங்க நினைக்காதீங்க, நம்மகிட்டலாம் யாரும் உளவாளி கிடையாது. இஸ்ரவேல்ல வந்து எலிசா அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு. இவர் என்ன பண்ணுவாருன்னா, நீங்க பள்ளி அறையில நீங்க பேசுறது கூட அவர் வந்து இஸ்ரவேல் ராஜாவுக்கு அறிவிப்பாரு அப்படின்னு சொல்லுவாரு. இந்த மாதிரி எலிசாவுக்கே ஒரு முறை ஒரு மிஸ்டேக் பண்ணிடுவார். என்ன மிஸ்டேக்ன்றத நம்ம பார்ப்போம். 2 ராஜாக்கள் 6:12 இருக்கு. அந்த எலிசா தீர்க்கதரிசி பத்தி சொன்ன வசனம் நீங்க அதை பார்த்துக்கோங்க. பள்ளி அறையில அறிவிக்கிற அந்த திறன் வந்து ஆண்டவர் வந்து கொடுத்திருக்கிறாரு. இந்த அளவுக்கு அவர் பயங்கரமா ஆவிக்குரிய காதுகள் ரொம்ப ஷார்ப்பா இருக்கிற எலிசா தான் ஒரு முறை என்ன ஆச்சு அப்படின்னா 2 ராஜாக்கள் 4:27 இருக்கு. சூனேமியால் அப்படின்ற ஒரு ஸ்திரீக்கு வந்து ஒரு நல்ல கனம் பொருந்திய ஸ்திரீ. அந்த ஸ்திரீக்கு வந்து இவர் தான் ப்ராஃபட்டிக் வேர்ட் சொல்லி அந்த ஸ்திரீக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கும். குழந்தை பிறந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு அந்த குழந்தை வந்து ஒரு முறை மரிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துரும். மறிச்சிரும். அந்த குழந்தை ஆக்சுவலி வந்து இறந்துரும். தீர்க்கதரிசிக்கு வந்து அது தெரிஞ்சிருக்காது. அப்பதான் அந்த ஸ்திரீ வந்து அழுதுட்டே வருவாங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 26, 27 இருக்கும். நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி நீ சுகமா இருக்கிறாயா, உன் புருஷன் சுகமா இருக்கிறானா, அந்த பிள்ளை சுகமா இருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றார். அவள் சுகந்தான் என்று சொல்லி பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவள் ஆத்தும துக்கமா இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றார். இந்த இடத்துல எலிசா தீர்க்கதரிசி ஆக்சுவலி ஒன்று சொல்றாரு, ஆண்டவர் வந்து எனக்கு மறைச்சிட்டாரு, ஆண்டவர் வந்து அதை எனக்கு சொல்லாம மறைச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துலதான் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் வந்து நடக்குது. ஆக்சுவலி ஆண்டவர் சொல்லாம மறைக்கவே இல்லை. ஏன்னா ஆமோஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஆமோஸ் 3:7 இருக்கு. கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். அப்ப ஆண்டவர் வந்து நம்மளுக்கு ஒரு நாள் மறைக்கிற தகப்பன் கிடையவே கிடையாது. ஆண்டவர் முக்கியமா தீர்க்கதரிசி, நான் ஒரு காவலாளர், நான் என் வீட்டுக்கு நான் தான் காவலாளர், நான் தான் ஜெபித்து எல்லாத்தையும் அறிந்து கொள்ற ஒரு மனுஷன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நிச்சயமா ஆண்டவர் மறைக்க மாட்டாரு. ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, மேபி இவ்வளோ நாள் எலிசா தீர்க்கதரிசிக்கு வந்து ஆவிக்குரிய காதுகள் மூலமா அவர் சத்தத்தை கேட்டவர், அந்த ஒரு இன்சிடென்ட்டா ஆண்டவர் வந்து ஒரு விஷன்ல காமிச்சிருக்கலாம். இது நடக்க போகுது, சூனியமியலுடைய லைஃப்ல வந்து இது நடக்க போகுது அப்படின்றத ஒரு தரிசனத்து மூலமா காமிச்சிருக்கலாம். ஆனா அவருடைய ஆவிக்குரிய கண்களை அவர் வந்து அந்த அளவுக்கு ஷார்ப் பண்ணாதனால அவர் வந்து அதை மிஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் வந்து நிறைய பேர் வந்து சொல்றாங்க. இன்றைக்கே அப்படிதான் நிறைய நேரம் நமக்கு நடக்கும். நிறைய நேரம் நம்ம ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்போம், ஆண்டவரே
இத குறிச்சு நீங்க எனக்கு முன்னாடியே நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா, நான் இன்னும் நல்லா ப்ரிப்பேர்டா இருந்திருப்பேனே. இந்த ஒரு சம்பவம் என்னுடைய வாழ்க்கையில நடந்திருக்காதே. இந்த ஒரு காரியம் என் சபையில நடந்திருக்காதே. இந்த ஒரு காரியம் என்னுடைய சொந்த பந்தங்கள் மத்தியில, என்னுடைய உறவுகள் மத்தியில நடந்திருக்காதே. இது ஏன் எனக்கு மறைச்சீங்க? அப்படின்ற மாரி நம்ம கேட்போம். ஆனா உண்மையாவே ஆண்டவர் மறைக்கிற தேவன் கிடையவே கிடையாது. ஆண்டவர் வெளிப்படுத்துகிற தேவன் தான். ஆனா அந்த டைமென்ஷன்ல அவர் வெளிப்படுத்தும்போது, அதை பார்க்கிறதுக்கு நமக்கு ஒரு ஷார்ப்பான ஆவிக்குரிய கண்களும், ஷார்ப்பான ஆவிக்குரிய காதுகளும் தேவை. 2 விஷயம். ஆண்டவர் வந்து ஒண்ணு டைரக்ட்டா ஆண்டவருடைய சத்தத்த நீங்க வந்து கேட்கலாம். வசனத்து மூலமா நீங்க கேட்கலாம். ஆடிபிளாவே நீங்க வந்து கேட்கலாம். நீங்க தூங்கும்போது நீங்க வந்து கேட்கலாம். ஆண்டவர் இத செய், இத செய்யுன்னு. ஆனா அதே ஆண்டவர் என்கிட்ட எப்பயும் பேசுவார்ல, நான் பேசும்போது நான் செஞ்சுக்கிறேன்ற மாதிரியே ஒரு ஒன் சைடாவே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டே போகக்கூடாது. திடீர்னு அவ்வளோ நாள் பேசின ஒரு ஆண்டவர், திடீர்னு ஒரு தரிசனத்து மூலமா நமக்கு காமிக்கிறாரு அப்படின்னா, ஆண்டவர் தான் இத காமிக்கிறாரு அப்படின்றத அறிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஆவிக்குரிய கண்கள் தேவை. எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியா இருந்த எலிசா தீர்க்கதரிசியே ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்காரு. அந்த மிஸ்டேக் ஆனா அதுக்கப்புறம் அவர் சரி பண்ணிருவாரு. ஏன்னா ஆண்டவர் அவருக்குள்ள வந்து ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமை வந்து எலிசா தீர்க்கதரிசிக்குள்ள எப்பயுமே இருக்கும். அதனால வந்து அந்த இறந்து போன அந்த பையனை கூட வந்து எலிசா தீர்க்கதரிசி வந்து உயிரோடு எழுப்பிடுவாரு வைங்களேன். ஏன்னா அவர் இறந்ததுக்கு அப்புறம் கூட அவருடைய எலும்பு மேல ஒரு பிரேதத்தை போடும்போது அந்த பிரேதத்துக்கு உயிர் வந்து எழும்பின சம்பவத்தெல்லாம் நம்ம பாக்குறோம். அவரு இறந்த பின்பாடு கூட அவருடைய சரீரத்துல இருந்து அந்த உயிர்த்தெழுதி வல்லமை கிரியை செஞ்சுச்சு. இருந்தாலும் நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்டே அந்த மிஸ்டேக் வரவிடாம கூட நம்மளால தடுக்க முடியும். எப்ப அப்படின்னா ஆவிக்குரிய கண்கள் நமக்கு சரிவர இயங்கணும். ஆவிக்குரிய காதுகளும் நம்ம சரிவர இயங்கணும். 2 டைமென்ஷன்லயுமே நம்ம கரெக்டா வந்து ஒர்க் பண்ணும்போது, ஒரு காவலாளனாக ஆண்டவர் நம்மளை நியமித்திருந்தார் அப்படின்னா, நிச்சயமா அத சரிவர நம்ம செய்ய முடியும். 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். இந்த இடத்துல ஆண்டவர் மென்ஷன் பண்றாரு. சத்துருவுடைய 3 கிரியைகளை பத்தி மென்ஷன் பண்றாரு. சத்ருவானவன் வந்து அவன காவனாவே திருடன் அப்படின்ற பேர் வச்சு ஆண்டவர் வந்து சொல்றாரு. ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா அவன் பொய்யனும் பொய்க்கு தகப்பனும் சொல்லுவாரு ஆண்டவர். ஒரு சில இடத்துல உலகத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லுவாரு. இந்த பர்டிகுலர் வசனத்துல பாத்தீங்கன்னா அவன் திருடன் அப்படின்றத ஆண்டவர் வந்து சொல்றாரு. இந்த திருடனா இருக்கிறவன் என்னென்ன 3 விதமான ஒரு வேலைகளை செய்யறான். திருடுறான், அழிக்கிறான், கொல்றான். இந்த 3 விதமான வேலைகளை செய்யறான். அப்போ ஒரு குடும்பத்துக்குள்ள சத்ருவான திருடும் போது கிட்டத்தட்ட ஒரு 30-35% ஆசீர்வாதங்கள் அப்படியே அவுட் ஆயிடுது. அவன் அழிக்கும் போது கிட்டத்தட்ட 70-75% ஆசீர்வாதங்கள் அவுட் ஆயிடுது. கொன்னா அப்படின்னா ஒரு கொல்லும்படியான ஒரு சேதத்தை ஏற்படுத்தினா அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த இடத்துல 100% ஆசீர்வாதங்களே அவுட் ஆயிடுது. அப்படிதான் நம்ம சொல்லணும். இப்ப இந்த 3 ஆபரேஷன்ஸ், இந்த பிசாசுடைய 3 ஆபரேஷன்ஸை நம்ம அறிந்து கொள்வதற்கு ஒரு வாட்ச்மேனா நமக்கு ஆவிக்குரிய கண்களும் தேவையா இருக்கு, ஆவிக்குரிய காதுகளும் வந்து தேவையா இருக்கு. இததான் வந்து ஆண்டவர் வந்து நமக்கு வந்து இந்த நாள்ல வந்து வெளிப்படுத்துறார். இந்த சப்ஜெக்ட் நம்ம இந்த 3 விதமான ஆபரேஷன்ஸ் நம்ம பத்தி நம்ம பார்க்கணும்னா இன்னும் நம்ம வந்து நிறைய டைம் ஆகும். ஆனா நம்ம வந்து இந்த நேரத்துல நம்ம ஆண்டவர்ட்ட வந்து கேட்போம். ஆண்டவரே, என்னையும் நீங்க ஒரு காவலாளனா நியமிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மிஸ்டேக்கும் வந்து நடக்கவே கூடாது. ஏன்னா இந்த நேரத்துல அநேகர் வந்து அந்த குடும்பத்துல ஒருத்தர் மட்டும்தான் ஆவிக்குரியவங்களா இருப்பாங்க. இல்ல ஒருத்தர் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. அப்படியே இல்லாட்டினாலும் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், அந்த ஒருத்தருக்கு மட்டும்தான் ஆண்டவர் அந்த போஸ்டே அந்த விலையுந்த ஒரு போஸ்ட ஒரு கனமான ஒரு போஸ்ட வந்து ஆண்டவர் வந்து குடுத்திருப்பாரு. இந்த போஸ்ட அவங்க சரிவர செய்யாததுனால, ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்து அந்த குடும்பத்துக்கே மொத்த குடும்பத்துக்கே வந்து நடக்கும். ஒரு முறை கூட ஒரு குடும்பத்துல ஒரு அசம்பாவிதம் சம்பவிச்சது. அப்ப எனக்கு அது ரொம்ப துக்கமா இருந்துச்சு. ஆண்டவரே! இப்படி ஒரு காரியம் வந்து நடந்துடுச்சே! எதனால நீங்க வந்து இத அனுமதிச்சீங்க? எதனால இத நீங்க அனுபவிச்சீங்க? இத அனுபவிக்காம இருந்திருக்கலாம். அவங்களும் தேவனுடைய பிள்ளைகள் தானே! தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சே! அப்படின்னு சொல்லும்போது, உண்மையா நான் சொல்றேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான் இது. அந்த இடத்துல இயங்குற காவலாளி தன்னுடைய வேலையை சரியா செய்யல அப்படின்னு தான் ஆண்டவர் சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவர் முன்னாடியே அவங்களுக்கு அந்த விஷயத்த இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுது. எப்படி வந்து எலிசா தீர்க்கதரிசி வந்து எதிரியினுடைய பிளான்ஸ் எல்லாம் வந்து இஸ்ரவேல் ராஜாவுக்கு வந்து சொல்லிக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு. சொல்லிக்கிட்டே இருந்தனால மட்டும்தான் அந்த இஸ்ரவேல் ராஜா அந்த வசனத்துல இருக்கும் அநேக முறை தன்னை தப்புவித்து கொண்டான் இருக்கும். ஆட்களை அனுப்பி பார்த்து அநேக முறை தன்னை தப்புவித்து கொண்டான் இருக்கும். அதனாலதான் எதிரிக்கே டவுட் வந்துரும். நம்ம எவ்வளவு பிளான் பண்ணி நம்ம பண்றோமே, ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து தப்பிச்சுட்டே வராங்களே அப்படின்ற மாதிரி.
ஆனா அப்ப எலிசா தீர்க்கதரிசி மட்டும் தன்னுடைய வேலையை சரியா பண்ணல அப்படின்னா என்ன நடந்திருக்கும் பாருங்களேன். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டிப்பா எதிரிகளுடைய கைகள்ல மாட்டியிருப்பாங்க. அப்ப ஒரு ராஜாவா ஒருத்தருக்கு ஒரு போஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல தேவனுடைய ராஜ்யத்துல காவலாளனா அநேகருக்கு ஆண்டவர் நியமிச்சிருக்கார். இன்றைக்கு நம்மளுடைய குடும்பத்துல ஒரு சில பேர் உண்மையாவே உங்க குடும்பத்துல ஜெபிக்காதவங்க கூட நிறைய பேர் இருக்கலாம். அநேகர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. என்னுடைய குடும்பத்துல அவங்க ஜெபிக்கல, சரியா வந்து சபைக்கு வர மாட்டேங்கிறாங்க, சரியா எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரட்சிக்கப்படல அப்படின்னு சொல்லி புலம்புவாங்க. ஆனா ரட்சிக்கப்பட்ட நம்ம ஆண்டவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சிறந்திருக்கிற நமக்கு தான் ஆண்டவர் இந்த காவலாளர் போஸ்ட் வந்து கொடுத்திருக்கிறார். அதனால நம்மள அறியாம நம்ம வாசலை திறக்காம எதுவுமே உள்ள வரப்போறது கிடையாது, எதுவுமே வெளியே போறது கிடையாது. ஈவன் மேய்ப்பனே கத்ரா ஏசு கிறிஸ்துவே அந்த இடத்துல இருக்கு. வாசலை மேய்ப்பனுக்கு நம்ம கதவை திறந்து கொடுக்குறோம் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா ஒரு காவலாளிக்கு இருக்க வேண்டிய பொறுப்புகள் தான் நம்ம இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அப்ப இன்றைக்கு நீங்க தான் உங்க குடும்பத்திலே ஒரு ஆவிக்குரிய மனுஷனா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆண்டவரப்பா சொல்லுங்க, ஆண்டவரே இனி ஒரு முறை கூட என்னுடைய ஆவிக்குரிய காதுகளோ என்னுடைய ஆவிக்குரிய கண்களோ சரிவர நான் இயக்காததுனால, சரிவர உங்களுடைய வார்த்தையில கேட்காதனால என்னுடைய ஒரு குடும்பத்துல ஒரு அசம்பாவிதமோ ஏதோ ஒரு காரியமோ சம்பவிக்க நான் நான் அதுக்கு ஒரு காரணமா நான் இருக்க மாட்டேன் ஆண்டவரே. நான் என்னுடைய காவலாளி அப்படின்ற ஆபகுக்குல நம்ம எழுதியிருக்க மாதிரி அவர் என்ன சொல்லுவார் என்றும் அவர் என்கிட்ட என்ன கண்டித்து உணர்த்துவார் என்றும் நான் கவனித்து பார்ப்பேன். ரொம்ப போக்கஸ்டா நான் இருப்பேன் ஆண்டவரே உங்க வார்த்தையில கேட்கறதுக்காக. சொப்பனங்கள் மூலமா நீங்க பேசலாம், தரிசனங்கள் மூலமாக பேசலாம், ஆண்டருடைய வார்த்தையின் மூலமா நீங்க பேசலாம். யார் எப்படியோ நீங்க பேசும்போது என்னுடைய காதுகளும் என்னுடைய கண்களும் நிச்சயமா திறந்துதான் ஆண்டவரே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கும்போது இந்த நாள்ல வசனம் சொல்லுது, நான் உன்னை புதிதும் பற்களுள்ள கூர்மையான எந்திரமாக்குவே, நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவான். இனிமே நம்மளுடைய குடும்பத்துல எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காது. அப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா ஆண்டவர் நமக்கு அந்த காமிக்கிற நேரமே நம்ம அதை கேன்சல் பண்ணிடலாம் அப்பவே. இல்லைன்னா எலிசா தீர்க்கதரிசி மாதிரி இப்படிதான்ப்பா நம்மளுடைய குடும்பத்துல நடக்க போதும் கர்த்தர் எனக்கு உணர்த்திட்டார், நம்ம எல்லாரும் உபவாசம் இருந்து நம்ம ஜெபித்து அதை கேன்சல் பண்ண போறோம், அது சத்ருவ நம்மளை விட்டு முற்றிலும் அகட்ட போறோம். நம்ம குடும்பத்தினருக்கு நம்ம எச்சரிக்கலாம், நம்மளுடைய சக விசுவாசிகளுக்கு நம்ம எச்சரிக்கலாம், நம்மளுடைய தேசத்துக்கே நம்ம வந்து எச்சரிக்கலாம். ஏன்னா இசைக்கேல் தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் அப்படிதான் சொல்லுவார், நீ என்னுடைய வார்த்தைகளை கேட்டு என் நாமத்தினாலே அவளை எச்சரிப்பாயாக அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்ம ஒரு காவலாளனாக ஆண்டவர் நம்மளை ஒவ்வொருத்தரையுமே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையுமே ஆண்டவர் நியமிச்சிருக்கார். நம்ம இந்த வேலைகளை சரிவர செய்யும் போது நம்முடைய ஆவிக்குரிய காதுகளையும் ஆவிக்குரிய கண்களையும் நம்ம ரொம்ப ஷார்ப் ஆக்கி கொள்ளும் போது நிச்சயமா கர்த்தர் நம்மளை கொண்டு இனி வரும் நாட்கள்ல இந்த வருஷத்துல பெரிய பெரிய காரியங்கள் வந்து செய்வார். இந்த இந்த செய்தி மூலம் ஆண்டவர் உங்களோட பேசி இருப்பாரு அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.